DTGS ஜிக்கு வந்து எப்போ யூடியூப் சேனல்ல இப்போ காயல்பட்டு வந்துடும். காயல்பட்டுல வந்து உங்க பேர் என்ன சொன்னீங்க? தனியாசலம். இப்போ தனியாசலம் இவங்க தான் நம்ம பேட்டி எடுத்துட்டு இருக்கோம். இப்போ எத்தனை கண்ணுனா நம்ம ஊசி போட்டு தோறாம போறோம்? தோராம வந்து ஒரு 20 கண்ணுக்குட்டி இருக்கும். காலை கண்ணுக்குட்டி ஒரு 10 கண்ணுக்குட்டி இருக்கும். வித்தாச்சு ஒட்டை கண்ணுக்குட்டி தான் நிறையா இருக்குது. ஒரு 10 கண்ணுக்குட்டி இருக்குது. ஓகே, மொத்தம் 20 கண்ணுக்குட்டி பக்கமா போட்டிருக்கோம். 20க்கு மேலே போட்டிருக்குமா? போட்டிருக்கு. ஏன்னா நம்ம 20 வருஷம் இதுல சர்வீஸ்ல இருக்கோம். 20 வருஷம் பக்கமா சர்வீஸ்ல இருக்கோங்கிறனால இங்க தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம். நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம். கரெக்டா சென்னையெல்லாம் ஒரு டைம்ல பிடிச்சிருந்தா பிடிச்சிருது. ஒரு நேரம் பிடிக்க மாட்டேது, கொள்ள மாட்டேது. ஒரு நேரம் பிடிச்சிருக்கு. இப்ப ஒரு டைம்ல சனை பிடிச்சிருது அப்படிங்கறத அண்ணன் பதிவு பண்ணிருக்காரு. இங்க இருக்கிற எல்லா மாடுமே நம்ம தான் சனை ஊசி போட்டு இருக்கோமா? எல்லா கண்ணுக்குட்டியும் நீங்க போட்டதுதான். இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம தான் போட்டிருக்கோம் அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காரு. இப்ப இந்த கண்ணுக்குட்டி நம்ம தான் ஊசி போட்டிருக்கோம். இப்ப 20 கண்ணுக்குட்டி பக்கமா போட்டிருக்கு. 20 கண்ணுக்குட்டி போட்டிருக்கு அப்படிங்கறத அண்ணன் தெளிவா சொல்லியிருக்காரு. அது இல்லாம இங்க டக்கு டக்குன்னு சனையும் பிடிச்சிருது. ஒரு டைம்ல பிடிச்சிருது. அதெல்லாம் உங்க மேல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஓகே, ஒரு டைம்ல பிடிச்சிருது அப்படிங்கிறத சொல்றாரு. இதை நாங்க யூடியூப்ல போட்டுக்கலாமானா? போட்டுக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இதை நாங்க யூடியூப்ல போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ணன் பேர் தனியாசலம், காயல்பட்டுக்காரு. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வளர்ப்பில் ரொம்ப அக்கறையானவர். மாடு வந்து பார்த்தீங்கன்னா மறுநாடு பருவத்துக்கு வந்த மேனே உடனே ஃபோன் பண்ணிடுவார். உடனே ஃபோன் பண்ண மேனே நம்ம அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு நம்ம கண்டெய்னர் பக்கத்தில் வச்சு நம்ம ஊசி போகிறனால டக்கு டக்குன்னு செனை பிடிச்சிட்டு இருக்குது. அண்ணன் சொல்லியிருக்காரு 20 கண்ணுக்கு மேலே தான் போட்டிருக்கோம், குறையாது அப்படின்னுங்கிறாரு. உண்மையை தான் சொல்கிறாரு, பொய்யெல்லாம் இருக்காது. ஏன்னா இது ஐயப்ப பார்த்தா உண்மை சேனல், உண்மையை மட்டும்தான் பேசுவோம், பொய் இருக்காது. அது இல்லாமல் மக்களுடைய வாக்கு எடுப்பு, அதாவது அவங்க வாக்கு மூலனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நேரடியாக தான் எடுக்கிறோமே தவிர நாங்கள் மறைமுகமாக சொல்லி கொடுத்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இது ஐயப்ப சேனல், உண்மை சேனல். நான் ஐயப்ப பத்தன் உண்மைக்கு வேண்டி தான் நான் சொல்லுவேன், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணன் வந்து மாடு வளர்க்குறதுல ரொம்ப அக்கறையானவர்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே இருக்கிற மாடு எல்லாமே அண்ணன் தான் பார்த்துட்ருக்காரு, பராமரிச்சுட்ருக்காரு. எல்லா மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி காட்டுறதுலேருந்து தீவனம் கொடுக்கறதுல இருந்து பால் கறக்கிறதுல இருந்து எல்லாமே கூட இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு 2 பேரும் இணைஞ்சு தான் இதை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்காரமாவும் அது மட்டும் இல்லாம மாடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஜாதி மாடா தான் இருக்கும். எல்லாமே நம்ம போட்ட மாடு தான், நம்ம போட்ட கண்ணுக்குட்டி தான். எல்லாமே அருமையா இருக்கும், பார்க்கவே உங்களுக்கே தெரியும். எல்லா கண்ணுக்குட்டியும் அருமையா இருக்கும். ஏன்னா நம்ம உயர் ரக பசுக்களுடைய விந்தணுக்களை போடுறதுனால டக்கு டக்குன்னு சனையும் தங்கிடுது. அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக கண்ணும் போடுது. இந்த மாடும் அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெரும் பங்கு வகிக்கிற மாதிரி இருக்குது. மாடு வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை முக்கியமாகவே சொல்லலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இவங்க வந்து காயல்பட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமான மாடு இருக்குது அப்படின்னுங்கிறது ஒன்று. ரெண்டாவது நம்ம ஊசி போட்டு நிறையா உருவாக்குனது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாடை வந்து இப்போ நம்ம தான் ஊசி போட்டோம், அதை வந்து நம்ம செனை செக் பண்ணோம். செனை செக் பண்ணி அது ரிசல்ட் என்ன அப்படின்னுங்கிறத லைவில் காமிக்கலாம் அப்படின்னுங்கிற மாதிரி அப்படியே ஒரு வீடியோ நம்ம எடுத்துகிட்டு போனோம். அப்படி இருக்கும்போது நம்ம செனை ஊசி போட்டு 5 மாதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து அது செனையா என்னன்னுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கையை வச்சு பார்த்துட்ருக்கோன்னு வச்சுங்களேன். அந்த பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து நான் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே சொல்கிறேன் என்னன்ட்ட, இல்லைண்ணா இது செனையாக தான் இருக்குது, 5 மாதம் நல்லாவே தெளிவாக தெரியுது, ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டி முட்டுறதுலேருந்து எல்லாமே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இந்த செனையாக இருக்குது அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் வெளியில் வரேன். அந்த அளவுக்கு வந்து அண்ணன் வந்து செனை செக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்மள்கிட்ட சொல்லிடுறாரு அப்படின்னு. அதையும் அவங்களுக்கு ஒரு 90 நாள் கணக்கு, அதான் 3 மாதம் கணக்குலேயே நாங்கள் செனை செக் பண்ணிடுவோம். ஒரு சில மாடு 4 மாதம் 5 மாதம்ங்கிறதே செக் பண்ணி செனைனுங்கிறதையும் சொல்லிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். DTGS ஜிக்கு வந்து பார்த்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.